தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்துல இந்தியை திணிக்காதே என்ற ஒரு விவகாரத்தை கையில வைத்துக்கொண்டு கடந்த 67 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழக மக்களை ஏமாத்திட்டு இருக்குது இந்த திராவிட கூட்டம். இந்த திமுக தமிழ்நாட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணமே இந்தியை திணிக்காதே அப்படின்னு சொல்லி அப்பாவி தமிழர்களை நெருப்புல கருக வச்சு அவங்கள பலி கொடுத்து, தமிழர்களை பலி கொடுத்து, அந்த பலியில இவங்க ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சாங்க. திமுக செத்தது ஃபுல்லா தமிழர்கள். ஆனா இப்ப ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கிறது எல்லாம் திராவிட கூட்டம். தமிழர்களை பலி கொடுத்து இந்த திருட்டு திராவிட கூட்டம் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறது. இப்போ மறுபடியும் இந்த இந்தி திணிப்பு விவகாரத்தை இவங்க கையில் எடுத்திருக்காங்க. இவங்க இந்த விவகாரத்தை இப்ப ஏன் கையில் எடுக்கணும்? அந்த காலத்துல இருந்து இன்னமும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்பவும் ஏன் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும். தமிழகத்துல திமுக ஆட்சி மீது மக்களுக்கு எப்பெல்லாம் அதிருப்தி வருதோ, மக்களுக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ, அந்த நேரத்துல மக்களோட கவனத்தை திசை திருப்பறதுக்காக 3 விஷயங்களை கையில் எடுப்பாங்க. ஒண்ணு ஜாதி ரீதியிலான மோதலை உருவாக்குவாங்க, இல்லைன்னா மத ரீதியிலான ஒரு மோதலை உருவாக்குவாங்க, அடுத்தது மொழி ரீதியிலான ஒரு மோதலை உருவாக்குவாங்க. இது 3யுமே செய்வாங்க. சரிங்களா? அவங்க மீதான கவனம் திசை திரும்பணுங்கிறதுக்காகவும் செய்வாங்க. அப்புறம் எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னாலும் செய்வாங்க. சரிங்களா? ஜாதி ரீதியான பிரச்சனை, இப்ப ரீசெண்டா இந்த திருப்பரங்குன்ற விவகாரம், இப்ப அடுத்து மொழி பிரச்சனை, இப்ப எலெக்ஷன் டைம் வந்துச்சு அப்படின்னா அங்க ஜாதி ரீதியிலான பிரச்சனையை விசிகா மூலமா உருவாக்குவாங்க. சோ இப்படித்தான் இவர்களினுடைய இந்த அரசியல் கட்டமைப்பு அப்படிங்கிறதே இருக்கு. இவங்க இந்த 3 விஷயம் இல்ல அப்படின்னா திமுக இல்ல அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இப்போ இந்த இந்தி திணிப்பு விவகாரத்துல திமுக நாடகம் ஆடுதுங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இப்ப புதுசா ஒருத்தர் உள்ள வந்திருக்கிறாரு, நடிகர் விஜய் அவர்கள். இந்த நடிகர் விஜய் அவர்கள் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணிருக்காரு, சமூக வலைதளங்கள்ல அவருடைய கருத்துக்கள் எல்லாம் கட்சி சார்பா சில அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காரு. இப்போ நடிகர் விஜய் அவர்கள் சிபிஎஸ்இ பள்ளி கூட நடத்துறாரு அப்படின்லாம் பாஜக சார்பாக அந்த ஆதாரத்தை எடுத்து வெளியிட்டாங்க. உடனே இங்க இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழக மக்கள்ல பல பேரு, ஏங்க அவர் ஸ்கூல் நடத்தினா என்ன தப்பு அப்படின்றாங்க. அவங்க ஸ்கூல் நடத்துறது நாம தப்புன்னு சொல்லல. ஆனா அவருடைய பள்ளியில அவர் எவ்வளவு கட்டணம் வசூலிக்கிறார், அது மட்டும் இல்லாம இந்த ஹிந்திக்காக அவருடைய பள்ளியில கலாச்சார விழாலாம் நடந்திருக்கு. இதையெல்லாம் செய்து கொண்டு விஜய் அவர்கள் எப்படி வாய் கூசாம இப்படி பேச முடியுது? விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளியில ப்ரீகேஜில இருந்து ப்ரீகேஜி, எல்கேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு எவ்வளவு ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பில்லே வெளியில வந்திருக்கு. சரிங்களா? விஜய் வித்யாசிரம் அந்த ஸ்கூல்ல. இப்போ இந்த தனியார் பள்ளிகள் தமிழகத்துல ஒரு பிசினஸா மாறி இருக்கு அப்படிங்கறதையும் நாம சொல்லிட்டு இருக்கோம். திமுக சார்ந்த அரசியல்வாதிகள் மட்டும் இல்லாம திமுக, அதிமுக, இன்னும் பல தமிழகத்துல கட்சி வைத்திருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் இந்த தனியார் பள்ளிகள் மூலமாகத்தான் கோடிக்கணக்குல வருமானம் பார்க்கறாங்க. இந்த கோடிக்கணக்கான வருமானம், பல ஆயிரம் கோடி வருமானம் என்பது தனியார் கல்வி நிறுவனங்களின் மூலமாக இந்த அரசியல்வாதிகளுக்கு போயிட்டு இருக்கு. அதனால இந்த வருமானம் எக்காரணத்தை கொண்டு தடைபற்ற கூடாது. மத்திய அரசாங்கத்தினுடைய நவோதயா பள்ளிகள் உள்ள வந்துருச்சு அப்படின்னா இந்த தனியார் பள்ளிகள் மூலமாக வரக்கூடிய பல ஆயிரம் கோடி வருமானம் என்பது தடைபடும் அப்படிங்கிறது தான் திமுகவினுடைய ஒரு விஷயமா இருக்கு. அவங்க அதை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும்னு பாக்குறாங்க. இப்போ விஜய் அவர்களும் பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல் தான் வச்சிருக்காரு. நீங்க வேணா நல்லா பாருங்க, தமிழகத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க ஹிந்தி படிக்க கூடாதுன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ, நீட்டை யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே தனியார் கல்வி நிறுவனங்கள் வச்சிருப்பாங்க. நீட்டை எதுக்குறவங்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் வச்சிருப்பாங்க. அதே போல கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க பிரைவேட் ஹிந்தி படிக்க கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா, விஜய் மாதிரியான ஆட்கள், இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாருமே பிரைவேட் ஸ்கூல் வச்சிருப்பாங்க. அது எந்த கட்சியா வேணாலும் இருந்துட்டு போடும். சரி, இப்போ நடிகர் விஜய் அவர்கள் இலவசத்திற்கு எதிரானவர் அப்படின்னு அவருடைய திரைப்படங்கள் மூலமா அவரே சொல்லியிருக்காரு. இலவசங்களை கொடுத்து மக்களை கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய திரைப்படங்கள்ல இலவச பொருட்களை தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி இலவசங்களே கொடுக்க கூடாது, இலவசம் கொடுத்து மக்களை கெடுக்கிறாங்கன்னு சொன்ன அதே விஜய் அவருடைய ரசிகர் மன்றம் மூலமாக, தற்போதைய அந்த கட்சி நிர்வாகிகள் மூலமாக இலவச வீடு வழங்கும் திட்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு நிறைய பேருக்கு இலவசமா வீடு எல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு. நான் என்ன சொல்றேன், நீங்க எதுக்கு இலவச வீடு கட்டி கொடுக்குறீங்க? ஏன் மக்களுக்கு வீடு கட்டுறதுக்கு பணம் இல்லையா? நீங்க எதுக்கு கொடுக்குறீங்க? இலவச திட்டம் இருக்கக்கூடாதுன்னு நீங்க தான் சொல்றீங்க. சரி, மற்ற அரசியல் கட்சிகள்லாம் இலவசம் கொடுக்குறாங்க, ஏன் பிஜேபி கூட பல இடங்கள்ல இலவசம் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, இருக்கட்டும். இப்போ
விஜய் அவர்கள் அவர் திரைப்படங்கள்ல பேசக்கூடிய வசனங்கள் போல வாழ்ந்து காட்டுகிறாரா? அவருடைய திரைப்படங்கள்ல பாடல் வரிகள்லாம் பாருங்க, அது எல்லாமே வந்து அப்படியே மக்களை மூளைச்சலவை பண்ற மாதிரி. அவருடைய திரைப்படங்கள்ல வரக்கூடிய அந்த பாடல்களை கேட்கும் பொழுதே, நம்ம தலைவர் ஆட்சிக்கு வந்துட்டா இங்க வந்து தமிழ்நாடு மாறிடும்பா, தமிழ்நாட்டுல எல்லாத்தையும் மாத்திடுவாரு அப்படின்னு இந்த மக்களை நம்ப வைக்கும் விதமாக இந்த திரைப்பட பாடல்கள்லாம் இருக்கும். ஒரு காலத்துல விஜயகாந்துக்கு எழுதிட்டு இருந்தாங்க, ரஜினிக்கு எழுதிட்டு இருந்தாங்க, இப்ப மறுபடியும் விஜய்க்கு எழுதிட்டு இருக்காங்க. இப்ப விஜய் முழுவதுமா இதுக்குள்ள வந்துட்டாரு, அரசியலுக்குள்ள வந்துட்டாரு. சோ இப்ப ஆரம்ப காலத்துல இருந்து இந்த சினிமா மூலமாக தமிழக மக்களை எப்படி நடிகர்களை வந்து ஒரு தலைவனா காட்டுறாங்க அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சினிமாவுக்கு மயங்க கூடாது அப்படிங்கறத நாம ஏன் சொல்றோம்னா இதுதான் சொல்றோம். சினிமாவை வெறும் சினிமாவாக பார்க்க வேண்டும், அது ஒரு பொழுதுபோக்கு அப்படிங்கறத மட்டும்தான் பார்க்கணும். அப்படி நீங்க சினிமாவை வந்து உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வந்துட்டீங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏத்துக்கிட்டீங்க, அரசியலுக்குள்ள சினிமாவை வந்து பொதுமக்கள் கொண்டு வந்து விட்டுட்டீங்க, நடிகர்களை இழுத்து உள்ள விட்டுட்டீங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னா, கடந்த 67 ஆண்டுகளுக்கும் மேலாக இங்கே ஒரு மோசமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு சாட்சி சினிமா. சினிமாவிலிருந்து வந்த நபர்கள் தான் இத்தனை பேருமே. இந்த சினிமா துறையை சேர்ந்தவங்களும் ஸ்கூல் நடத்தலன்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் வந்து பிரைவேட் ஸ்கூல் வச்சிருக்காங்க. இந்த சினிமா துறையை சேர்ந்தவங்க ஹிந்தியில படம் எடுக்கிறாங்க. இங்க தமிழ் படம் வந்து எடுக்கிறாங்க இல்லையா? இந்த படத்தை வியாபாரத்துக்காக ஹிந்தியில டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. கீர்த்தி சுரேஷ் வந்து ஹிந்தி எதிர்ப்பு சம்பந்தமா படம்லாம் எடுத்தாங்க. ஆனா இப்ப கீர்த்தி சுரேஷோட படங்கள் ஹிந்தியில டப்பிங் பண்ணி அங்க ரிலீஸ் செய்யப்படுதா இல்லையா? இங்க ஹிந்தி எதிர்ப்பு பேசக்கூடிய அத்தனை நடிகர்களின் படங்களும் அங்க வந்து ஹிந்தி டப்பிங் பண்ணி அங்க ரிலீஸ் பண்றாங்க. அதே போல இங்க இருக்கக்கூடிய இதே நடிகர்கள், இங்க இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள், இங்க இருக்கக்கூடிய இயக்குனர்கள் ஹிந்தியில வெளியாகக்கூடிய படங்களை தமிழ் டப்பிங் ரைட்ஸ் வாங்கி இங்க தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து விற்பனை பண்றாங்க. இப்படி சினிமாவுல ஹிந்தியை வைத்து வியாபாரம் பார்க்கிறார்கள் தமிழ் சினிமா பிரபலங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சினிமாக்காரங்க. அப்ப இவங்க தொழிலுக்காக ஹிந்தியை வச்சு இவங்க வந்து பணம் சம்பாதிக்கலாம். ஆனா ஏழை அரசு பள்ளி மாணவர்கள், அதுலயும் விருப்பம் உள்ள மாணவர்கள் தான் படிக்க போறாங்க. இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹிந்தி வச்சா எல்லா மாணவர்களும் ஹிந்தியை எடுத்து படிக்க போறது இல்ல. அப்போ ஓரளவுக்கு தேவைப்படுற மாணவர்கள் படிப்பாங்க இல்லையா? இப்ப கேரளாவுல ஹிந்தி இருக்கு, அங்க வந்து மலையாளம் அழிஞ்சு போச்சா? கேரளாவுல 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஹிந்தி இருக்கு, ஆந்திராவுல இருக்கு, கர்நாடகாவுல இருக்கு. தேர்ட் லாங்குவேஜ் அப்படின்னு ஒண்ணு எல்லா ஸ்டேட்லயும் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல ஹிந்தின்னு ஹிந்தின்னு மட்டும் வந்து தேர்ட் லாங்குவேஜ் வைக்க முடியாது. ஏதோ ஒரு லாங்குவேஜ் அவங்க விருப்பப்பட்டதை படிச்சுக்கிட்டோம். இதற்கு ஏன் இவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்? எல்லாத்துக்கும் காரணம் இவங்க எல்லாருமே வச்சிருக்கக்கூடிய அந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ். சரிங்களா? ஒருவேளை நவோதயா ஸ்கூல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, இத்தனை வருஷமா இந்த நவோதயா ஸ்கூல் மாதிரியான விஷயத்த திராவிடம் ஏன் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மறைச்சு வச்சிருந்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கோபம் மக்கள் கிட்ட வந்துரும். இப்ப இவ்வளவு நாளா இவ்வளவு நல்ல ஸ்கூல் இருக்கு, இவ்வளவு கம்மியான ஃபீஸ்ல இலவசமா இவ்வளவு தரமான கல்வி, தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு ஈக்குவலா நவோதயா பள்ளிகளால கல்வியை கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு, மக்கள் கண்கூட பார்த்துட்டாங்கன்னா இங்க திராவிடத்தை மக்கள் வீழ்த்தி விடுவார்கள். ஏன்னா இங்க விஜய் வித்யாசம் ஸ்கூல்ல இந்த ஃபீஸ் கட்டின பில்ல வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 25,000 50,000 எல்லாம் போட்டிருக்கு. இன்னும் நிறைய ஸ்கூல்ல எல்கேஜிக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் டொனேஷன் வாங்குற ஸ்கூல் இருக்கு. ஏன் ப்ரீகேஜிக்கு 5 லட்சம் ரூபாய் டொனேஷன் வாங்குற பிரைவேட் ஸ்கூல் இருக்கு. சரிங்களா? லட்சக்கணக்குல ப்ரீகேஜி எல்கேஜிக்கு லட்சக்கணக்குல டொனேஷன் கொடுத்து சீட் வாங்குற தனியார் பள்ளிகள் தமிழ்நாட்டுல இருக்கு. இத்தனை தனியார் பள்ளிகளையும் தமிழக மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சா தான் அது வந்து தரமான கல்வி அப்படின்னு தமிழக மக்களை சினிமா மூலமாவே இவங்க நம்ப வைக்கிறாங்க. நிறைய சினிமாக்கள்ல நீங்க வேணா பாருங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க பொறுக்கி பசங்க மாதிரியே காட்டியிருப்பாங்க. அப்பா மாதிரியான ஒரு சில படங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களும் நல்ல விதமா காட்டியிருப்பாங்க, அது வேற. ஆனா பாருங்க, ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்னா, ஒரு உயர் ஸ்டேட்டஸ் அப்படின்னா சினிமால எப்படி காட்டுவாங்க? புள்ள வந்து ஊட்டி கான்வென்ட்ல படிக்குது. நிறைய பழைய திரைப்படங்கள் எல்லாம் 90கள்ல 2000கள்ல எல்லாம் வந்த திரைப்படங்கள் எல்லாம் பாருங்க, என் புள்ள ஊட்டி கான்வென்ட்ல படிக்குது, என் புள்ள வந்து இங்கிலீஷ் மீடியம்ல படிக்குது, என் புள்ள இங்கிலீஷ் பேசுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வந்து காட்டியிருப்பாங்க. இப்படியெல்லாம் காட்டி காட்டி தான் பிரைவேட் ஸ்கூல் பக்கம் நம்ம மக்களை வந்து திசை திருப்பி விட்டுருக்காங்க. இன்னைக்கு நம்ம மக்கள் அதிகமாக கடனாளி ஆனது, தமிழகத்துல நிறைய மக்கள் வந்து இன்னைக்கு கடன்காரங்களா மாறினதுக்கு முக்கியமான காரணமே இந்த பிரைவேட் ஸ்கூல், பிரைவேட் காலேஜ்ல தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வச்சு அதனால கடனானவங்க அதிகம் தமிழகத்துல. சரிங்களா? இது வந்து வீடியோ பாக்குற உங்களுக்கு நல்லாவே தெரியும். லட்சக்கணக்குல பணம் கட்டி படிச்சுட்டோங்க, ஆனா வேலைன்னு போனா 10,000 15,000 20,000 சம்பளம். இப்படித்தான் நிலைமை ஓடிக்கிட்டு இருக்கு.
ஆனா அங்க வந்து நாங்க தரமான கல்வி கொடுக்கிறோம், நல்ல வேலை வாய்ப்பும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கிறோம்னு சொல்லி தான் இந்த தனியார் கல்வி நிறுவனங்கள் மூலச்செலவு பண்ணி உங்க பசங்கள உள்ள இழுக்குறாங்க. சரிங்களா? உங்க பசங்கள வந்து மார்க் எடுக்கக்கூடிய ஒரு மெஷினாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். மார்க் எடுக்கக்கூடிய மெஷினாவும் மாத்தி வச்சிருக்காங்க. அந்த மார்க்கின் மூலமாக கோடிக்கணக்குல வருமானமும் இந்த தனியார் கல்வி நிறுவனங்கள் எடுக்குறாங்க. ஆக மொத்தம் இந்த மாணவர்கள வந்து ஒரு வியாபாரமாக மாற்றி விட்டார்கள் தனியார் கல்வி நிறுவனங்கள். அதற்கு திமுக, இந்த திராவிட கட்சிகள் உடந்தை. யாரெல்லாம் வந்து நவோதயா ஸ்கூல் தமிழகத்துல வரக்கூடாதுன்னு பேசுறாங்களோ, அத்தன பேருமே தனியார் கல்வி நிறுவன கொள்ளை கூட்டத்தை சேர்ந்தவர்கள். அத்தன அரசியல்வாதிகளும் இங்க இருக்காங்க. லிஸ்ட் எடுத்தா எல்லா கட்சியிலயும் இருப்பாங்க. அதனால தயவு செய்து முடிஞ்ச அளவு தனியார் கல்வி நிறுவனங்களை நீங்க புறக்கணிங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து திமுக கண்டுக்கிறதே இல்ல. நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல இவங்க இழுத்து மூடி இருக்கிறாங்க. சரிங்களா? ஏன் வந்து இவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல அதிகமா கண்டுக்கிறதே இல்ல? இவங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அதிகமா நிதி ஒதுக்குறதும் கிடையாது. நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுக்கறதுக்கு நிதி இல்லாம அந்த ஸ்கூல்லாம் இழுத்து மூடின கதெல்லாம் தமிழகத்துல உண்டு. இதையெல்லாம் வந்து ஏன் திமுக வந்து கண்டுக்காம இருக்காங்க? கவர்மெண்ட் ஸ்கூல் அழிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு இருக்காங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் எந்த அளவுக்கு அழியுதோ, கவர்மெண்ட் ஸ்கூல்ல பார்த்து, ச்சீ ஏன் ஸ்கூல் இப்படி இருக்கு, கேவலமா இருக்கு அப்படின்னு மக்கள் பேசணும். அப்படி மக்கள பேச வச்சா தான் அவங்க அவங்களுடைய புள்ளைய பிரைவேட் ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. அந்த பிரைவேட் ஸ்கூல்லாம் யாருக்கு ஃபண்ட் குடுக்குறா? முக்காவாசி அரசியல்வாதிங்க வச்சிருக்காங்க. அரசியல்வாதிகள் சாராத பிரைவேட் ஸ்கூல்லாம் இருக்கு இல்லையா? அவங்கலாம் வந்து அரசியல்வாதிக்கு லஞ்ச பணமும் குடுத்துடணும். கமிஷனும் குடுத்துடணும். நீ பிரைவேட் ஸ்கூல் வச்சிருக்கியா? இந்த வருஷம் உன் ஸ்கூல்ல எவ்வளவு கலெக்ஷனு? ஒரு அமௌண்ட்ட குடு. லோக்கல் எம்எல்ஏல இருந்து, கவுன்சிலர்ல இருந்து, அமைச்சர்ல இருந்து அத்தன பேருக்கும் இந்த தனியார் கல்வி நிறுவன முதலாளிகள் அரசியல்வாதிகளுக்கு பணம் கொடுக்கணும். தமிழகத்துல எழுதப்படாத ஒரு விதி. தனியார் கல்வி நிறுவனங்கள்ல எவ்வளவு குற்றங்கள் நடந்தாலும், பாலியல் குற்றங்கள் நடந்தாலும், அது ஏன் வெளியில தெரியறது இல்ல, மூடி மறைக்கிறாங்க அப்படின்னா, தனியார் கல்வி நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் அரசியல்வாதிகளுக்கு பணம் கொடுக்கிறார்கள். இதனாலதான். சரிங்களா? சோ இவ்வளவு விஷயம் இருக்குங்க தமிழகத்துல. தமிழ்நாட்டுல வந்து இப்ப நீங்க மற்ற மாநிலங்கள்லாம் பாருங்க, இவ்வளவு பிரைவேட் ஸ்கூல் கிடையாது. பிரைவேட் ஸ்கூல்லாம் வந்து ரொம்ப ரேரு மற்ற மாநிலங்கள்ல எல்லாம். இப்ப கேரளாவுல இருந்து தான் அதிகமான மாணவர்கள் தமிழ்நாட்டுல ஏன் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா, அங்க வந்து எஜுகேஷன்ல ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகம். இப்ப தமிழ்நாட்டுல வந்து அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பாஸ் பண்றதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளவு இதா இருக்கும். ஒரு ஸ்கூல்ல வந்து நீங்க 6வது பாஸ் ஆனீங்க அப்படின்னா, நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்க 6வது படிக்கணும். நீங்க 6வதுல எத்தன தடவ ஃபெயில் ஆகுறீங்களோ, அத்தன முறையும் நீங்க 6ஆம் வகுப்பு படிச்சு தான் ஆகணும். 1வதுல ஃபெயில், 1ஆம் வகுப்புல ஃபெயிலா, மறுபடியும் 1ஆம் வகுப்பு படிச்சு தான் ஆகணும். சோ இப்படி எல்லாம் இருந்தது. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ்னாங்க. அது இப்ப மறுபடியும் நீக்க போறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த அளவிற்கு இங்க தமிழகத்துல ஒரு வலுவான கொள்ளை கூட்டத்தை வந்து கட்டமைச்சு வச்சிருக்காங்க. சரிங்களா? ஒரு 67 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கொள்ளை கூட்டங்கள் அவங்களுக்கு தேவையானதை கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்காங்க. இதையெல்லாம் வந்து நம்ம வீழ்த்தணும் அப்படின்னா தேர்தல் மூலமாக, வாக்குகள் மூலமாக தான் வீழ்த்தணும். இதை வந்து பொதுமக்களாகிய நீங்கள் செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.